ஐயா தெரியாமல் வந்துட்டு இந்த படத்துக்கிட்ட விட்டுருக்கியா, அது ரொம்ப மோசமாகுது. உள்ளே உட்கார வச்சு செய்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்டோரியை காமிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அநியாயத்துக்கு போதி தர்மனே பிச்சை எடுக்கணும் போல அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அகத்தியா திரைப்படத்தை திரையரங்கில் தவிர்த்தல் நலம். ரொம்ப பூமர் கிரிஞ்சாக இருக்குது, நல்லாவே இல்லை. ரொம்ப பழைய ஃபார்மேட்டு, ரொம்ப பழசாக இருக்குது. இல்லை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கிராஃபிக்ஸ்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. கடைசியில் பேய்க்கு இந்தியன் கொடியெல்லாம் போட்டு பறக்க விட்றாங்க. காமெடி இல்லை, ஒன்றுமே இல்லை படத்தில். பழசாக இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு காமெடி இருந்தாலாவது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எதுலேயுமே படமே தவிர்த்துருந்துருக்கலாம். படம் எடுத்ததையே தவிர்த்துருந்துருக்கலாம். எதுவுமே இருக்கட்டும். அவரே எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வர்றாரு. அர்ஜுன் தான் ஃபுல் படமும் வர்றாரு. ஜீவாவே எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வர்றாரு. இல்லை ஒரு சாதாரண ஒரு ஹாரர் படம், பழைய ஃபார்மேட்டில் இருக்க ஒரு ஹாரர் படம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை படத்தில். அகத்தியா படம் பார்த்துட்டு வரேன். ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரு. ஸோ அவர் ஒரு இடத்துல போய் ஒரு செட்டெல்லாம் போடுவார். அவ்வளோ செலவு பண்ணி அது ஷூட்டிங் கேன்சல் ஆகிரும். ஸோ செட்டை வச்சு என்ன பண்ணலான்னு தெரியாமல் அதை வந்து ஒரு ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி பண்ணுவார். உள்ளுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக ஒரு பேய் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை போகுது. படத்தில் ஜீவா ஹீரோவா இல்லை அர்ஜுன் ஹீரோவான்னு தெரியல. ஏன்னா அர்ஜுனோட பொசிஷன் ஜாஸ்தி வருது. ஸோ உள்ளே வந்து அந்த பேய் விஷயங்களில் வந்து அர்ஜுனை பற்றி நிறைய காமிக்கிறாங்க. அர்ஜுன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சீரியலோட ஸ்லோவாக வந்து அவர் பொசிஷன்ஸ் எல்லாம் போகுது. இவர் அதான் டைரக்ஷன் வைஸு என்ன கதை எடுத்தாருன்னு ஒன்றும் தெரியல. அவர் விஜய் வந்து அவர் லிரிக்ஸில் வந்து நல்ல பேர் எடுத்தவர். அவர் எதுக்கு டைரக்ஷன் வந்தார்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அந்த படம் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்கேஜிங் சுத்தமாக இல்லை. அந்த கரண்ட் ஸ்டோரி கூட ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஓகேன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் தான் வந்து பாதி படம் எதுனா பாதி படம் அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. ஃப்ளாஷ்பேக்கெலாம் பயங்கர ஸ்லோ, ரொம்ப ஒரு ஈவன் சீரியலில் விட ஸ்லோவாக வந்து அந்த போர்ஷன்ஸ்லாம் வருது. என்கேஜ்மெண்ட் கிடையாது. அங்கே போய் இந்த ட்ராமாட்டிக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் சீனில் டடரான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. அது சீரியலோட ஸ்லோவாக இருக்குது. ஸோ படம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஏமாற்றம், உட்காந்தே பார்க்க முடியல. அதான் படம் ஒரு டோட்டலி ஏமாற்றம் தான். அது அகத்தியா ஓகேன்னு சொல்லலாம் ப்ரோ. சின்ன பசங்களுக்காக எடுத்த படம். நம்ம வந்து படத்தோட இந்த இதெல்லாம் பார்த்து ஒரு பேய் படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனால் இது பேய் படம்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கேரியாக அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ஹாரர் சீக்வன்ஸும் பெருசாக கிடையாது. அந்த பழைய வருஷம் இந்த சித்தா அப்படின்றத வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சித்தாவெல்லாம் எப்படி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அதை அழிச்சாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஜீவா ஆக்டிங், ஜீவா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் என்ன பாடி கொஞ்சம் போட்டிருக்காரு, அது இந்த படத்தில் நல்லாவே தெரியுது. மற்றபடி ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அர்ஜுன் சார் தான் படத்தில் ஹீரோ. ஜீவா வந்து அந்த ஸ்டோரியை ட்ராவல் பண்ணுற ஒரு இதுவாக வந்து ஒரு நரேட்டர் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு சில சீக்வன்ஸ் வந்து நமக்கு லாஜிக் படியும் சரி இதுவும் சரி நம்புற மாதிரி இருக்காது. பட் கிளைமேக்ஸில் அப்படி இப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து ஒரு அனிமேஷன் கலந்த ஒரு விஎஃப்எக்ஸ் அந்த ஒரு இதுவாக இருக்கும், அது நல்லா இருக்குது. அது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பிடிக்கும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவோம். ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்குலாம் இல்லை தலை. இது வந்து ஒரு மூவி நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. சும்மா நான் மூவிக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா அப்போது நான் பார்க்கலாம். ஐயா தெரியாமல் வந்துட்டு இந்த படத்துக்கிட்ட விட்டுருக்கியா, அது ரொம்ப மோசமாகுது. உள்ளே உட்கார வச்சு செய்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்டோரியை காமிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அநியாயத்துக்கு போதி தர்மனே பிச்சை எடுக்கணும் போல அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பூரா அந்த குழந்தைங்களுக்கு காமிச்சு சோறு ஊட்டலாம் அப்படி தான் இருக்குது மொத்த படமே. ரொம்ப ஃபஸ்ட்டு படம், ரொம்ப மோசம். எதுவுமே ஒரு ஸ்டோரி சரியில்லை, எதுவுமே சரியில்லையா படம். எதுக்காக இதை ரிலீஸ் பண்ணானுங்கன்னு தெரில. ரொம்ப மோசமாக இருக்குது படம். நீங்கள் உள்ளே போய் பாருங்களேன். நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்துக்கு வந்தாங்கன்னா பைசா வேஸ்ட்டு. உண்மையிலே சொல்லணும்னா வேணாம். நம்ம வந்து யாருன்னா நல்லது பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த படத்துக்கு வராதிங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ மோசமாக இருக்குது. ஏதாவது ஒரு சீன் நல்லா இருந்தால் பரவாயில்ல, எதுவுமே நல்லா இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லேயாவது ஆரம்பத்தில் வந்து மக்களுக்கு இலவசத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அரசியல்லாம் பேசுனாங்க. சரி, அதோட கருத்து சொல்ல போய் பார்த்தாக்கா அப்படியே இந்த ஆயுர்வேதிக்கு அலோபதி இந்த இதை பற்றி சொல்கிறாங்க கொஞ்சம் பெருசாக. சரி, இதையாவது ஒழுங்காக கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லணும்னு பார்த்தா ரொம்ப மோசமாக இழுத்துட்டாங்க. ரொம்ப மோசம் படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்தது. எதுவும் போர் அடிக்கல, வாட்சபிள் தான். ஹாரர் படம் தான். பட் அதுக்குள்ளே வந்து 1940s நடந்த இந்த இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதிகமாக சித்தா மெடிசனை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் நல்லா இருந்தது. ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு நிறைய கன்வே ஆகிருக்கு. பட் அது என்னன்னா நம்ம இப்போ உள்ளவங்க பார்க்குறப்போ சித்தர்கள் அப்படின்னாலே வந்துட்டு
அது பூமருன்ற மாதிரி தான் பேசுவாங்க. பட் அதை மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ வேல்யூபுளாக இருந்திருக்கு அப்படின்றத அது படத்துலையுமே கன்வே பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதெல்லாம் இப்போ இன்றைக்கி கிடைக்குமான்றது ரெண்டாவது பட்சம். பட் சித்தா ஈக்குவல் டு இங்கிலீஷ் அந்த மெடிசனுக்கானதுக்குன்ற ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்தது ப்ரோ, பெருசாக போர் அடிக்கல. அதுதான் ஒரு டேரக்ட்னா போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டு போகிறனால அப்படி ஃபீல் இருக்கும். அது இல்லாமல் ஒரு படம் ஃபுல்லாகவே வந்துட்டு காமெடிக்கான எலமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு ஹாரர் படம்னா நம்ம ஆளுங்க அப்படின்னா பேய் படம்னா சிரித்து பார்த்துட்டாங்க. இது கொஞ்சம் சீரியஸாக போகிறதுனால மேபி அதில் ஒர்க் ஆகாமல் போயிடும், அப்படி போர் அடிக்காமல் இருக்கணுவாங்க. பட் சீரியஸான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒர்க் ஆகும். படம் வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் வந்து எதை பற்றி திராவிடம் பேசும், தமிழர் பண்பாடு பேசும், அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கிட்ட நம்ம எப்படி எதிர்த்து நம்ம போராடணும் அதை பற்றிலாம் பேசும். அதை வந்து ஒரு பேய் படமாக ஆக்கியிருக்கிறாங்க. அப்படி சொன்னால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்குது பிரதர். படம் நல்லா இருக்குன்னா கிளைமேக்ஸ்லாம் சொதப்பிட்டாங்க. எதுக்கு இந்த பொம்மை ஃபைட்டு அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜீவா விட அர்ஜுன் நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த ஜீவா கதாபாத்திரம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அர்ஜுன் கதாபாத்திரத்தை காட்டலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. அது ஹீரோயின்லாம் சும்மா வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இந்த படத்தில் அவ்வளோ முக்கியத்துவம்லாம் இல்லை. காமெடி கூட அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. படம் ஆவரேஜ். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம். நல்லா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பின்னிட்டாப்பில் சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் நோட்டோட படத்தை பார்த்தேன். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இல்லை அப்படிலாம் படம் பார்க்க தெரியாமல் அப்படி சொல்லுவான். அவனுக்கு வேறு படம் பார்க்க தெரியல, ஒரு வேறு படம் பார்த்து ரிவ்யூ சொல்ல தெரியலன்னு தெரியல. என்னை பொறுத்தளவு தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி புது புது விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். முக்கியமாக வந்து ஜீவா சூஸ் பண்ணுற ஒவ்வொரு கதையுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்துட்டு கிளைமேக்ஸில் நல்ல ஒரு க்ரியேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக இளையராஜா மியூசிக், அந்த யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அந்த திருப்பி ரீமேக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டு. மோரோவர் வந்துட்டு பெருசாக நம்ம யோசிக்க வேணாம். ஒரு வீக்கெண்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு பாராட்டலாம்ல. நிறைய பேர் அரசிட்டு இருக்காங்க. வேறு படமே கதைகள் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக, ஒரு ரிசர்ச்சராக அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது. அதெல்லாம் நல்லா செட் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க செட்லாம். அதெல்லாம் பின்னாடி பார்க்கும்போது தெரியுது ஆக்சுவலி. இல்லை ஆக்சுவலி அவரோட நோட்டில் போகும்போது அவர் தான் வந்து ஹீரோமாக இருக்கார். அண்ட் முக்கியமாக அதில் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும்.